ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் சேனல். இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, செட்டிநாடு சிக்கன் என்னோடய ஸ்டைலில் பண்ண போகிறேன். 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். அதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிட்டேன். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருங்க. ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சுருங்க. பிரிஞ்சி இலை 2, முழு மல்லி 2 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், பட்டை 2 துண்டு, பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், ஏலக்காய் 3, கிராம்பு 3. இது எல்லாத்தையும் பொன்னிறமாக வெறும் வாணலில் வறுத்து எடுத்துக்குங்க. வரமிளகாய் காஞ்ச மிளகான்னு சொல்லுவாங்க. இது 10 மிளகாய் சேர்த்துக்குங்க. இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 பத்தை தேங்காய் எடுத்துக்குங்க. தேங்காய் எடுத்து அதையும் நல்லா வெறும் வாணலில் வறுத்து எடுத்துக்குங்க. ஒரு பிடி கருவேப்பிலை. இது எல்லா பொருட்களையும் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்தால் போதும். நல்லா வறுத்து எடுத்துகிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் மழை தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், இந்த ஃபைன் பேஸ்ட்டாக நான் நல்லா அரைச்சிருக்கேன். உங்களுக்கு இன்னும் ஃபைன் பேஸ்ட்டாக வேணும்னா தண்ணி ஊற்றி அரைச்சி. இப்போ ஒரு கடாய் எடுத்து அடுப்பு பற்ற வச்சு கடாய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. பிரிஞ்சில் 1, பட்டை 1 துண்டு, ஏலக்காய் 1, கிராம்பு 2, 3 வெங்காயத்தை கட் பண்ணி சின்ன சின்னதாக போட்டிருக்கேன். நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்குங்க. வெங்காயம் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌனில் வரணும். 1 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்குங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இருந்தால் போதும். இன்னும் கூட கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகலாம். இப்போ 4 தக்காளி, நல்லா பழமான தக்காளி எடுத்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகணுங்க. இந்த ஸ்பூனால் 1 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். பெரிய ஸ்பூன் எடுத்திங்கன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. நான் சின்ன ஸ்பூனால் சேர்த்ததுனால 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய ஸ்பூன்னால் 1 ஸ்பூனில் சேருங்க. இஞ்சி பூண்டு ஸ்மெல் நல்லா போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நல்லா வதங்கி வந்திருக்கு. கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. வதக்கிற வெங்காயம் தக்காளி வந்து நல்லா சுருண்டு திரண்டு வரணுங்க. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து அதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக வந்து தயிர் விட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குங்க. நம்ம ஏற்கனவே அதில் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருக்கோம். கார மிளகாய் தூள் 1 ஸ்பூன், நான் சின்ன ஸ்பூனில் தான் சேர்த்துருக்கேன். ஊற வச்ச சிக்கனை நம்ம இப்போ சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். தண்ணி சேர்த்து சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா கிரேவி பதத்துக்கு வரும், இறக்கிடலாம். செட்டிநாடு சிக்கன் பார்த்திங்கன்னா ரைஸு, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.